ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ராஜ்ஞாத்த பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத். ராஜ்ஞாத்த பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத். வாரைவ பாரணமகாரி பவத்பரேண. வாரைவ பாரணமகாரி பவத்பரேண. பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன். பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன். க்ஷிப்யன் கிருதோத்ருதஜடோ விததான கிருத்யாம். क्षिप्यन् कृदोधृतजटो विततान कृत्याम्. राज्ञात पारणमुहूर्त समाप्ति केदात्. वारैव पारणमकारि भवत्परेण. राज्ञात पारणमुहूर्त समाप्ति केदात्. वारैव पारणमकारि भवत्परेण. प्राप्तो मुनिस्तदत दिव्यदृशा विजानन्. क्षिप्यन् कृदोत्तृतजटो विततान कृत्याम्. प्राप्तो मुनिस्तदत दिव्यदृशा विजानन्. क्षिप्यन् कृदोद्धृतजटो विततान कृत्याम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு பாரண முகூர்த்த, பாரணை செய்ய வேண்டிய முகூர்த்தம், அந்த வேளை, சமாப்தி கேதாத், கடந்து போகிறது என்ற வருத்தத்தினால், பவத் பரேண ராஜ்ஞா, உங்களிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்ட அந்த அரசன், வாரா ஏவ, வெறும் நீரை மட்டுமே அருந்தி, பாரணம் அகாரி, பாரணை செய்து கொண்டான். அத பிராப்தக முனிகி, அதன்பின் திரும்பி வந்து சேர்ந்த முனிவர், திவ்ய திருசா, ஞான திருஷ்டியால், தத் விஜானன், அதை அறிந்து, கிருதாக்ஷிப்யன், ரொம்ப கோபத்தோட மன்னனை நிந்தித்து, உத்ருத்த ஜட, சடைமுடி ஒன்றை பறித்தெடுத்து, கிருத்யாம், கிருத்யா என்ற ஒரு பிசாசை, துர்தேவதையை, விததான, படைத்து விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ராஜ்ஞாத்த பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத். வாரைவ பாரணமகாரி பவத்பரேண. பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன். க்ஷிப்யன் கிருதோத்ருதஜடோ விததான கிருத்யாம். பாரணர் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிடுத்து. அனுஷ்டானங்களை முடிக்க யமுனைக்கு சென்ற துர்வாசர் இன்னும் திரும்பி வரல. பாரண செய்ய வேண்டிய காலம் கடந்துட்டா, அந்த பாரண முகூர்த்தம் அது கடந்துட்டா விரதம் பங்கமாகும். அதனால் அம்பரீஷர் என்ன செய்வதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டு வருந்தி பண்டிதர்களோடெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார். அவா சொல்கிறா, கொஞ்சம் ஜலத்தை மட்டும் பருகி பாரணையை முடிக்கலாம். அது நிர்ஜலமாக உபவாசம் இருந்ததுக்கு அந்த உபவாசத்தை முடித்து பாரணை பண்ண மாதிரி ஆகும். அதே சமயத்தில் உணவு உண்ட மாதிரியும் ஆகாது. ஜலம் உணவுக்கு சமம் ஆகாது இல்லையா? அதனால் உணவு உண்ட மாதிரி ஆகாது. அதே சமயத்தில் பாரணையை முடித்த மாதிரியும் ஆகும் அப்படின்னு அவள்லாம் அம்பரீஷன்கிட்ட சொல்கிறா. அதனால் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஜலத்தை மட்டும் பருகி பாரணையை முடிக்கிறார் அம்பரீஷர். இப்படி அம்பரீஷன் பாரணையை முடித்ததும் துர்வாசர் திரும்பி வந்துட்டார் யமுனையிலேருந்து. தன்னோட திவ்ய திருஷ்டினால் அம்பரீஷன் ஜலத்தை பருகி பாரணையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுது. ரொம்ப கோபம் அம்பரீஷனை கடுமையான சொற்களால் திட்டுறார். அதுக்கு பிறகு தன்னோட சடையை அவுத்து அதிலேருந்து அதை பிச்சு அதிலிருந்து கிருத்தியை அப்படின்னு ஒரு பிசாசை படைத்து அதை அம்பரீஷன் மீது துர்வாசர் ஏவினார்.